மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வாழ்ந்த போதிலும் கூட இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறினார்களோ அவ்வாறு அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பம் என்பது மிகவும் பரிசுத்தமான கண்ணியம் மிகுந்த ஒரு குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் மிக பரிசுத்தமான முறையிலும் மிகவும் கண்ணியமான முறையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே ஒரு கட்டத்தில் கூறுவார்கள், புகாரியில் இடம்பெறுகின்ற ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னவர்களில் இருந்து என்னுடைய இந்த பரம்பரை நான் உதிக்கும் வரை சிலை வணக்கத்திலேயோ அல்லது பல்வேறுபட்ட பாவங்களிலேயோ இருந்து பாதுகாக்கப்பட்டு நான் வந்து உதித்துள்ளேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கக்கூடியது என்னவென்று சொன்னால், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பெற்றோர்களும் கூட பரிசுத்தமானவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டுகின்றது. கண்ணியம் மிகுந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அறிஞர்கள் தொடர்ந்து